நாங்க எல்லாருமே என்னைக்கும் உன்னோட நன்மை பத்தி தான் யோசிக்கிறோம். ராகவனுக்கும் உனக்கும் எப்பவுமே ஒத்து வராதுன்னு தெரிஞ்சும் நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். இப்ப என்னாச்சு? 2 பேருக்கும் பிடிக்கலன்னு 3 வருஷத்துக்கு முன்னால டைவர்ஸ் வாங்கிட்டீங்க. மறுபடியும் அந்த ஆளை பாக்குறதும் பேசுறதுமா இருந்தா இது என்னன்னு எனக்கு புரியல. ராகவனுக்கும் உனக்கும் இப்ப எந்த சம்பந்தம் இல்ல, அதை மறந்துடாத. அண்ணா அது நான் பேச வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டிருக்கோம். இனிமே நாங்க சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும். அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ அவங்கிட்ட என்னன்னு போய் கேள்றா. நான் போய் அவனை பாக்குறேன். மோகன், பெங்களூர்ல இருந்து எப்ப வந்தது போனதெல்லாம் இருக்கட்டும். என் தங்கச்சியா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. சட்டப்படி தான் 2 பேரும் பிரிஞ்சுங்க. அதுக்காக எந்த நஷ்டீடும் கேட்கலையே, அது எங்களோட நல்ல மனசு. சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு? பேசாத, எதுவும் பேசாத. அவளுக்கு இனிமே எந்த தொல்லையும் பண்ணாம இருந்தா போதும். அவளுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? நான் சொல்றதை கேட்டுக்க. மறுபடியும் இந்த மாதிரி நடந்து நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மோகன், ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா பேசு. உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? என் தங்கச்சியோட வாழ்க்கை கெடுத்ததெல்லாம் மரியாதை வேற வேணுமா உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருக்கல, அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போ. அதுக்காக மத்தவங்கள பைத்தியக்காரன் ஆக்காத. அவனை மருந்து சாப்பிட வேணாம் நான் தான்டா சொன்னேன். அதானே இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்னாச்சு தெரியல டாக்டர். காலையில வீட்ல இருந்து கிளம்பினாரு. விஜயலட்சுமிக்கும் அவனுக்கும் ஏதாவது? இப்ப அடிக்கடி மீட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் அந்த பொம்பளை தான் காரணம். நல்லா தூங்கிட்டோம், நடுவில் எழுப்பிடாதீங்க. நான் ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போயிடுறேம்மா. அம்மா, அவருக்கு என்ன ஆச்சுமா? அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? ஓ, ஒரு வழியா இங்கேயே வந்துட்டீங்களா? சஞ்சய், அண்ணா விஷயமா ஏமா இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் தூங்குறதுக்கு மருந்து கொடுத்திருக்காங்க. சரி, நான் கிளம்புறேம்மா. அனு வரலையா? ஸ்கூலுக்கு போயிருக்கா. நீங்க விஜயலட்சுமி தானே? ஆமா. அஞ்சலி, உங்களை பத்தி அவர் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நான் இப்பதான் அவரை பார்த்துட்டு வரேன். நானும் அவரை பார்க்க தான் போறேன். ராகவன் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் போகும்போது தூங்கிட்டு இருந்தாரு. அவரோட அம்மா தான் பாவம்.
எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த வயசான காலத்துல கஷ்டப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ போய் அவங்க கஷ்டத்தை தீர்த்து வச்சிருவியே. எல்லாம் தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கா. விஷயத்தையும் தெய்வத்துக்கிட்டே விட்டுடாத. நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் நல்லபடியா நடக்கும். இன்னும் அவரு பழைய பொண்டாட்டியோட தான் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியும், அவங்க இப்போவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவசர அவசரமா நாளைக்கு ஆபீஸுக்கு வந்துடாத. 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வா. எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு மோகன் திடீர்னு வந்து ஏதோ சொன்ன உடனே டேய் அவன் கிடக்குறான் விடுறா. அப்புறம் அஞ்சலி விஷயத்த அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? இல்ல இப்ப யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். டேய் கொஞ்சம் சுமாரா. எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். நான் இப்பவே போய் அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் விஷயத்த சொல்ல போறேன். டேய் எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இல்ல. நீயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அண்ணே அம்மா 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 என்னதான் முடிவு சொல்றான் உன்னோட ஃப்ரெண்டு? நீங்க தைரியமா இருங்கம்மா. அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாச்சே. விட்டுருவனா? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? ஏன் நடக்காது? ராகவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் சம்மதிச்சீங்கன்னா கல்யாணத்தை உடனே நடத்தலாம். அந்த மாதிரி நடந்தா எங்க சந்தோஷம். இனிமே நாங்க எதையும் யோசிக்கல. அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும். அவ்வளவுதானே சொல்றேன் கேளுங்க. வேற யாரும் இல்ல. பொண்ணு எங்க ஆபீஸ்ல தான் இருக்கா. கோயம்புத்தூர்ல வீடு. நல்ல படிப்பும் அந்தஸ்தும் உள்ள பொண்ணு. சம்பந்தப்பட்டவங்க யாராவது போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாத்துக்கலாம். அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நானும் ஆனந்தும் அவங்க வீட்டுக்கு போய் பேசுறோம். அமர்த்ததான் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, அப்ப நான் வரேன். ஆ, பொண்ணுக்கு இப்பவாவது நல்ல புத்தி வந்துச்சே. உண்மையிலேயே நாங்க பாக்கியம் செஞ்சவங்க தான். எல்லாத்துக்கும் அந்த கடவுள் கிட்ட தான் நன்றி சொல்லணும். இதத்தான் விதி யோகம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம என்னதான் அவசரப்பட்டாலும் இந்த கல்யாணமும் வீடு கட்டுறதும் நடக்கும் போது நடக்கும். நீங்க சொல்றது சரிதான். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் தான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இவ்வளவு நாள் அவ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதத்தானமா விதின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட தலையில எங்க ராகவன்னு எழுதி வச்சிருக்கு. அப்புறம் எப்படி அவ வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? மேற்கொண்டு நாங்க மாப்பிள்ள பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன். நாங்க என்ன நாங்க அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கலங்க. பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அதான் கேட்டோம். கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும் அவ்வளவுதான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ.